ஐயா வணக்கம். வணக்கம். நிறைய சாமியார்கள் அப்படிங்கிற பேர்ல, ம். மாதிரியர்கள் அப்படிங்கிற பேர்ல ம். சில மந்திரங்கள் சொல்லி, ம். இந்த மந்திரங்களை நீங்க சொல்லி செபிச்சு நீங்களே உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கலாம். ம். வசிய மை மாதிரி விஷயம்லாம் கூட நீங்களே பண்ணிக்கலாம் ம். அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டாங்க. ம். இது எந்த அளவுக்கு நாமளே ஒரு மூலிகை எடுத்து ஒரு வசியமை பண்றதோ அல்லது நமக்கு ஒரு மந்திரங்களை சித்தி பண்ணிக்கிறதோ ம். எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குங்க? இது இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் இதுல பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல பணம் வருமா அப்படிங்கிறது மக்களுக்கு எது தேவையில்லாதோ அதை போட்டா தான் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. மக்களுக்கு பலன் உள்ளத்தை போட்டா பார்க்கறது சரி போட என்னமோ போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, செய்முறைய ஒருத்தருக்கு கத்து கொடுத்தே பண்ணி சொன்னாவே சிலர் இப்படி பண்றாங்க, முறைப்படி செய்யறதில்ல. ஆனா கத்துக்காம வீட்டுல இருக்கிற பொம்பளையிலயோ வீட்டுல இருக்கிற ஆம்பளையிலயோ ஒரு அரசாங்கத்துல வேலையில இருக்கிறவங்களையோ நீங்களே வசிமை பண்ணிக்கலாம். போய் சுண்டக்காட்டை பிடிட்டு வா, போய் அவராட்டை வெட்டிட்டு வா, போய் மிளகா வேற பிடிட்டு வா வச்சு தலையில வச்சு அரைச்சி விடுறான்னா இதெல்லாம் யார் ஜாத்தியமா இல்லையா? இல்ல எதை சொன்னா எது பண்ணணும், அது ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து யூடியூப்ல வரத்தையோ ஒரு பேப்பர்ல கட்டியோ எடுத்து இதுதான் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை உக்காந்து நம்ம மனக்கட்டு அரைச்சி நீங்க பண்ணினீங்களா அது வசி சித்தி ஆகாது. ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல சித்தர் காலத்துல இந்த மூலிகையெல்லாம் அவங்க தெரியாம மூலிகையை பேர் வச்சுட்டு போகல. மூலிகைய பேர் வச்சுட்டு போகல. ஒவ்வொரு மூலிகையுடைய தன்மை என்ன அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப சித்தர்களுக்கு பணம் தேவையில்ல. சித்தர்கள் இருக்கும்போது உலக நாட்டுல நம்ம நாட்டுல சித்தர்கள் வாழும்போது அவங்களுக்கு பணம் தேவையில்ல. அதனால அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சித்தர்கள் மட்டுமே இல்ல, அவங்களோட பாணியில தான் நானும் பண்றேன். சரிங்க. நானும் பொய் பேசணும் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு தேவையான நான் கொடுக்குற பொருள் வேலை செஞ்சா காசு, இல்லையே வேண்டாம். இவ்வளவுதான் விஷயம். இது யார் சொல்றா? என்னத்தை பாரு ஒன்னத்தை பாருன்னு தான் சொல்றாங்க. என்னத்தை பாக்குறது ஒண்ணுத்த ஒரு பொம்மையை எடுத்து துணியை கட்டி வச்சுதான் ஒரு ஆளு சொல்லிட்டு இருக்கான் இது வசியம். 3 நாள் வசியம் ஆயிடுவாங்க. 3 நாளையில ஒரு பொண்ணு வசியம் பண்ணிட்டானா 3 நாள் இல்லைங்க, அரை மணி நேரத்துல வசியம் ஆயிடும். அதான் 3 நாள் அரை மணி நேரம், அரை மணி நேரம் 3 மணி நேரத்துல வசியம் ஆயிடுங்கிறான். அப்படி வசியம் ஆயிட்டா நான் அந்த தொழில் எப்பவுமே பண்ணல விட்டுறேன். 12 நாள்ல இருந்து 24 நாள் ஆகும். அதுவும் நம்ம தொடாமையோ நம்ம அதுக்கு ஏதாவது பசுந்தலையோ ஏதாவது செயற்கையோ, ஆமா செயற்கையா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். தொடாம பொண்ணு அமெரிக்காவில் இருக்கான், இவன் இங்க தமிழ்நாடுல இருக்கிறான், அந்த பொண்ணு தானே பிளேட் ஏறி நம்ம வீட்டுல இறங்கிக்குமானா இறங்காது. அப்படிலாம் பண்ணதுன்னா சர்வசாதாரண ஒரு மாதிரி இங்கிலாந்து ராணி வர வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் சும்மா ஒரு செய்ய முடியாத தகவல் மக்களுக்கு பரப்பி அவங்க அதிர்வடை வைக்கிறது தவறு. அதே பெருந்தவறு. அதனால இந்த மாதிரி மையங்களா இவ்வளவு மைய இது எல்லாமே லெட்டர் கணக்கில் அடிச்சு வச்சிருக்கேன். அதாங்க நான் சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு கொஞ்சமா வச்சிருப்பாங்க, ஒரு டப்பால் கொஞ்சம் வச்சிட்டு இருப்பான். நீங்க இவ்வளவு தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நீ இது எல்லாமே மைய இல்லாம வெறும் டப்பா வச்சிருக்காட்டானா கொத்தமல்லி ஜீரகத்தை வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. பூரா மைய இல்ல ஒருதான் நினைக்கலாம். ஒரு டப்பா மைய அரைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுன்னு. இது என் தொழில். தொழில் செய்யறவன் இப்படித்தான் செய்வான். ஏன்னா அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல, பேச்சு திறமை பாதி ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி ஆளுங்க வேஷம் போட்டு வியாபாரம் பண்றாங்க. அது மாதிரி செய்யாத, மக்களை ஏமாத்தாத. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஃபுல்லா 16 வகையான மை இருக்கேன், 16 வகையான மை. தொழில் விஷயம். ஆமா, தொழில் விஷயம். இந்த மேல எழுதி வச்சிருந்தா பாருங்க. இதுல தொழில் விஷயம், வியாபார விஷயம், தன விஷயம், பண விஷயம், குறி சொல்ல. ஆமா, இந்த மாதிரி பல வகையான மைகள் இருக்கு. அதே மாதிரி பல வகையான எந்திரங்களை இது மாதிரி நம்ம நேச்சுரலா போடுறோம். இவ்வளவு எந்திரம் எந்த ஒரு மாசத்துல இவ்வளவு எந்திரம் எவனுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான எந்திரத்தை வசியம் பண்ணி யாருக்கும் கொடுக்க முடியாது. சும்மா வாயில பேசிட்டு இருக்கலாம், குடுப்பாட்டிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இல்லைங்க, அது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எந்திரத்தை இவ்வளவு எந்திரம், இது பூரா எந்திரம் தான். எல்லாரும் பேரோட தான் வச்சிருக்கேன். இது வசியத்துக்காக வாங்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அதெல்லாம் சொன்னீங்க குறி சொல்றதுன்னு சொல்றோம்ல. ஆமா, எக்ஸினி விஷயம், மோகினி விஷயம், ராஜ விஷயம், இந்த மாதிரி காளி விஷயம், இதெல்லாம் அதில் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஏதாவது கோயில் வச்சிருக்காங்க குறி சொல்றவங்க வாங்கிட்டு வாங்கிக்கலாம். அது மறுபடியும் இந்த மாதிரி எழுதி
இந்த மாதிரி ஆச்சார் மிளகு போட்டு முருகனுடைய சக்கரத்தை எழுதி இந்த சக்கரம் படி இது என்ன பழங்கய்யா? இது வேங்க பழவா. வேங்க பழவா முருகனுடைய ஆதியம் அதில் உயிர்வாட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சித்தர் காலத்துலயே. அதனால அவரோட பழத்துல அவரோட சக்கரத்தை குறி சொல்றதுங்களா இல்ல எந்திரத்தை வச்சு உருவாத்துற மந்திரம் சொல்லி எந்திரத்தை அது மேல வச்சு உருவாத்தி ஒவ்வொருத்தருக்கு என்ன விஷயமோ அதை ஒரு மைய அரைக்கிறோன்னா இந்த மைய வந்து 3 நாளோ 8 நாளோ 12 நாளோ வச்சு அதை பூஜை பண்ணி கையில் எடுத்து பார்த்தா மைக்கு உயிர்வாட்டம் இருந்தால் தான் அடுத்த கொடுப்பேன். மை துடிக்கணும். உயிர் வந்து மை துடிக்கணும். துடிச்சதுனா தான் அவன் கையில் கொடுப்பேன். இல்லைன்னா நான் உள்ள எடுத்து விடுவோம், இல்லை கட்டில் கூட எடுத்து விடுவேன். நான் அது கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க. கொடுக்க மாட்டேன். மையை எடுத்து கையில் பிடிச்சிங்கன்னா உயிர் நம்ம நெஞ்சிருந்தாலும் கையை வச்சா எப்படி துடிக்குதோ அந்த அளவுக்கு துடிக்க வச்சுவாங்க. கையிலேயே கொடுத்து துடிக்க வச்சு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அதை நம்பி வந்து வாங்குறாங்க. வீணா போயிடக்கூடாது. வீணா போறதில்ல, நாம கேரண்டி கொடுத்து பண்றோம். ஆகலன்னா பணத்தை கொடுப்போம். அவன்றது பணத்தை கொடுக்கணும். அது செஞ்சு மனக்கட்டு இந்த பொருள்லாம் நான் விலை போட்டு வாங்கி இந்த மாதிரி பூரா பொரியல் பூரா மூட்டை கணக்கில் வாங்கி போட்டு நம்ம பணத்தை போட்டு செஞ்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டு திருப்பி அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு உக்காந்துக்கிறதில்ல. சரி சரி. நாம ஸ்ட்ரெயிட் பருவேன் ஆகும் ஆகாது. இதுக்கு உள்ள காசு என்ன பண்ணிக்க வேணாலும் விட்டுரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் வந்து இந்த யூடியூப்ல போடுறது சும்மா தேவையில்லாத மந்திரத்தை போடுறது. இந்த மந்திரத்தை பாருங்க, இந்த மந்திரத்தை படிங்க. சமையல் குறிப்பு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சமையல் வேலை கற்றுக் கொடுக்குற மாதிரி மாந்திரித்தை வந்து அந்த மாதிரி கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. யாராலையும் ஆகாது. ரெண்டும் கெட்டு நீங்களும் கெட்டு போயிருங்க, வாங்குறவனும் கெட்டு போயிடலாம். ஒன்றும் பெருசா நீங்க பண்ண முடியாது. இது வந்து உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் அதிகமா தேவைப்படுறவங்களும் வந்து இதுல நிறைய ஒரு 2,000-3,000 பேர் சாமியாருங்க நம்மகிட்ட மைய வாங்குறாங்க. நம்ம கேரண்டியா கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு போய் மக்கள் செலுத்தினாவே போதும். ஒன்றும் இதுல இது கிடையாது. இப்ப எல்லா பொருளும் விவசாய பொருளே வந்து பாத்தீங்கன்னாக்கா மல்லிகை பொருளே வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் சேலத்துல வைக்கிறாங்க ஒழிஞ்சு அதை தான் மற்ற கடைக்காரன் வாங்கிட்டு வந்து வைக்கிறான். விவசாயம் பண்ணி எடுத்துக்க முடியாது. அது மாதிரி இதையும் யாருமே தயார் பண்ணிக்க முடியாது. இது யாருக்கிட்ட நல்ல பொருளா இருக்குதோ நல்ல குவாலிட்டியா இருக்குதோ அது பணம் எச்சாதான் இருக்கும். நல்ல பொருளுக்கு காசு எச்சாதான் இருக்கும். அது கொடுத்து வாங்கிட்டு போய் பலனடைங்க. அந்த பொண்ணு நமக்கு வசியமாக்கும். அதே வந்து இதெல்லாம் வந்து இதுதான் குறி சொல்ற மைய அப்படிங்களா? வாசம் அப்படியே கும்பல் வருதுங்களா? ஆமாம், தெய்வத்துக்கு வசியம் பண்ணுறது வாசம் தான் இருக்கும். இந்த மாதிரி பொண்ணு வச்சுட்டு இந்த மாதிரி வாசம் கொடுத்தாக்கா பொண்ணு பொண்ணுமேலே கொண்டு போய் தடவை அவங்களை அடிச்சு விடுவாங்க. அதனால பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சுக்கிட்டு அதனால இது வந்து தெய்வ வசியத்துக்கு. ஆமாம், வெள்ளி திங்கள் அமாவாசை 3 நாள் மட்டும் கம்பல்சரி நம்மள அங்கே பார்க்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். மற்ற நாள் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் நாம பார்க்க முடியாது. போன்ல யார்கிட்டையும் நான் தொடர்பு கொள்றது இல்லை. ஒரு இறைவன் இடத்துல நம்ம தொண்டு பண்றோம். இறைவனுக்கு சார்ந்து மக்களை வளர்ச்சி பண்ணணும். அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து பூர்த்தி அடையணும். அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சரி. நேரில் வர பொருள் வாங்கிட்டு போறேன். ஆனா பிறகு அவளே கொண்டாந்து எங்கிட்டு காய்ச்சி வாங்கிப்போம். விழுத முடிஞ்சு போச்சு. எதுக்கு போனேன்? சரிங்க, ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பணி தொடரட்டும். நன்றி, வணக்கம்.